காட்! உங்கள அழவிட்டு வேடிக்கை பார்த்தா இந்த பெர்சனோட வாழ்க்கையில பிரபஞ்சம் வச்சு செஞ்சுட்ருக்காங்க. உங்களுக்கு பண்ண துரோகம். நீங்க கண்ணீர் வடிச்சபோது இந்த பெர்சன் உங்கள தூக்கி எறிஞ்சுட்டு போயிருக்காங்க. இல்லன்னா உங்கள வந்து ஒரு பொருட்டாவே வந்து அவங்க மதிக்கல. நீங்க அனுபவிச்ச ஒரு ஒரு வலியும், ஒரு ஒரு சிந்திய ஒரு ஒரு துளி கண்ணீரும் இன்னைக்கு அவங்களுக்கு கர்மாவா மாறியிருக்கு. பிரபஞ்சம் லிட்ரலா இந்த பெர்சன வடச்சட்டியில போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஐ காட் அ ஸ்டோரி. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்க வலிய உணராத பெர்சன் இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த வலிய உங்களுக்கு குடுத்துருக்க கூடாது. என்ன மன்னிச்சுடு கடவுளேன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க கடவுள்கிட்ட. ஆனா பிரயோஜனம்? இங்க பாருங்க, பிரபஞ்சம் சொல்றாங்க, இது வந்து நான் தமிழ்ல சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப கெட்ட விஷயம். இட்ஸ் லைக் நம்ம கால்ல மிதிச்சா அப்படி சொல்லுவோம்ல, அந்த அது அண்ட் ஷிட். ஸோ இதனால் பிரபஞ்சம் எதுக்கு சொல்கிறாங்க, அவங்க வேல்யூ இப்போது ஜீரோ. பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த பர்சனுக்கு இருக்க வேல்யூ ஜீரோ. அவங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த பர்சன் வேறு யாராவது கல்யாணமே பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் ஷிட் அப்படின்றாங்க. யாரை சூஸ் பண்ணாங்களோ அது வந்து கொஞ்சம் நாத்த பிடிச்ச கேஸு அப்படின்றாங்க லிட்ரலி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட் கர்மா, உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ துரோகம், அதுக்கான பேட் கர்மாவை இந்த பர்சன் அனுபவிச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு இந்த பர்சன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் மீ, அவங்க கல்யாண வாழ்க்கை புஸ்வானம், புஸ்வானத்தை விட பெரிய புஸ்வானம். அடுத்தது இந்த காமிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை வந்து நல்லா தெரியும். இப்போ இந்த பர்சன் வந்து காதலிச்சிருக்காங்க, இல்லைனா உங்களை விட்டுட்டு காமிக்க சூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க, வாட் எவர் த கேஸ், அந்த பர்சனுக்கும் தெரியும் இந்த பர்சன் உங்களை தான் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் இஸ் த ட்விஸ்ட். அந்த காமிக் எனர்ஜியால் ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க முடியல. ஸோ அது என்ன பண்ணுது, உங்களை பற்றி புரளி கிளப்பி இந்த பர்சனை உங்ககிட்ட வந்து தூக்கிட்டு போக, இல்லைனா வந்து பிரிச்சுட, ஏன்னா இந்த பர்சன் திரும்ப உங்ககிட்ட வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்லா காமிக் எனர்ஜிக்கும் தெரியும். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இந்த பர்சனுக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். பிலீவ் மீ, நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் சிந்தின கண்ணீர், ஒரு ஒரு துளியும் அங்கே வந்து 100 துளியாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பர்சன் வந்து லிட்டரலாக இப்படி தான், ஸ்கெலிட்டன், ஒன்றுமே இல்லை அவங்க வாழ்க்கையில். இப்போது வெறும் எலும்பு கூடு தான் இருக்குது. செஞ்ச பாவங்களோட கர்மா மட்டும்தான் இருக்குது. இந்த பர்சன் கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை. லாஸ், லாஸ் அண்ட் லாஸ், லாட் ஆஃப் லாஸ். இங்கே பாருங்கள், காமிக் எனர்ஜி வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு கெட்டிங் எவிடன்ஸ், நீங்கள் வந்து கெட்டவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லைனா வந்து அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, காமிக்கோட ஈகோ ஹர்ட் ஆச்சு. ஏன்னா இந்த பர்சன் வந்து எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க. தே ஆர் நாட் ஹியர், தே ஆர் அவே, ட்ராவல். இந்த காமிங் இந்த டைமை யூஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் வந்து அவங்கள விட்டு விலகி போயிட்டீங்க, யூ ஆர் ஷைனிங். இந்த பர்சன் உங்களை நோக்கி ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் யூ. இந்த பர்சன் மெயினாக வந்து உங்களை விட்டு ஓடினதுக்கு காரணம், இந்த காமிக்கை சூஸ் பண்ணதுக்கான காரணம் பேட் ஹேபிட்ஸ். இந்த பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் நீங்கள் அவங்களை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, சரி ஈஸி வே வந்து நம்மளுக்கு காமிக் தான், எதுக்கு நம்ம இவ்வளோ வேலை செய்யணும், இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஓகே சொன்னால் நம்ம பேட் ஹேபிட்ஸ்லாம் விடணும், எதுக்கு, பரவாயில்ல இதோட காசும் வருது, காமிக் எனர்ஜியோடு வரும்போது எனக்கு காசும் கிடைக்கும், ஸ்டேட்டஸ் கிடைக்கும், சம்திங் லைக் தட். பட் ட்ரஸ்ட் மீ, இப்போ எல்லாமே உடஞ்சி போச்சு. ஈகோ உடஞ்சி போச்சு, எல்லாமே உடஞ்சி போச்சு. இந்த காமிக் வந்து உங்களை பற்றி மேபி உங்களுக்கு வேறு அஃபேர் இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏதாவது ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, ட்ரஸ்ட் மீ, இந்த பர்சனை அதுதான் ட்ரிகரே பண்ணுது. இந்த பர்சன் உங்களை நோக்கி வேகமாக ஓடி வர ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை வந்து வேறு யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இப்போது யூ ஆர் லைக் அ தேவதா. அவங்களுக்கு டேக் யுவர் ஃபஸ்ட் ஸ்டெப், பிகின் நவ். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிகின் நவ். ஸோ நீங்கள் இந்த எனர்ஜியை பிகின் நவுனே வந்து கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்க போகிற இந்த முதல் அடி தான் அவங்க வேணும்னா அவங்கள துரத்திட்டு வர போகிறாங்க, இல்லைனா பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பட் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இந்த பர்சன் உங்ககிட்ட வர துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக வந்துட்டுருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் காமிக் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இந்த காமிக் எனர்ஜி எல்லாத்துக்கும் வந்து பெண்ணாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேமிலியாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் மேரேஜு, இல்லைனா வந்து இன்னொரு அஃபேர் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நம்ம வந்து எது வந்து இப்போ உங்களை இங்கே ட்ரிகர் பண்ணுது, நம்ம தான் பார்த்துட்டோம் எது ட்ரிகர் பண்ணுது. யுவர் ஷைனிங், நீங்கள் வந்து அவங்களோட கர்மா, ரியலைசேஷன் எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ அவங்க என்ன விதமான மனநிலைமையில் இருக்காங்க, எது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ட்ரிகர் பண்ணியிருக்கு. 9 ஆஃப் சோல்ஸ். ட்ரஸ்ட் மீ, நான் சொன்னது பிரபஞ்சம் என்ன விதமான மனவலி அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், வெறும் எலும்பு கூடு தான் அங்கே இருக்குது. உயிர் உடல் உங்களை சேர்ந்தது. இந்த பர்சனுக்கு எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கிறதுக்கு ஒரு துளி இஷ்டமே இல்லை. இந்த பர்சன் அங்கே இருக்கும்போது நரகமாக அந்த இடத்த ஃபீல் பண்ணுறாங்க. அது காமிக்கோட இருக்கட்டும், சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த இடம் நரகம் மாதிரி தெரியுது.
நைட் ஆஃப் கப்ஸ் ஸ்லோவாக பட் ஸ்டெடியாக உங்ககிட்ட வந்துட்டுருக்காங்க. உங்ககிட்ட காதில் சொல்கிறத இந்த பர்சன் இனிமே வந்து நிறுத்த போகிறதில்ல. யூ நோ திஸ் ஆல்ரெடி. நான் சொல்கிறது உங்களுக்கு வெறும் கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ஆல்ரெடி இதை வந்து சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் 10 ஆஃப் கப்ஸ். ட்ரஸ்ட் மீ. இங்கே பாருங்கள், அதனால தான் இந்த காமிக் வந்து ஏதாவது துரோகம் பண்ணி இந்த கனெக்ஷனை முடிச்சு விட்றணும்னு பார்க்குறாங்க. பட் பிரபஞ்சம் வந்து எங்கே ட்ரை பண்ணு அப்படிங்கிறாங்க. அதனால் பிலீவ் இட். உங்களுக்கு இந்த கனெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த பர்சன் எந்த கோடிக்கு போயிருந்தாலும் சரி வந்து உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா உங்களோட வேல்யூ அப்படி. நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ், நீங்கள் டிவைன் பீயிங். ஸோ உங்களை இழக்கிறது நார்மலாக வந்து ஒரு ஒரு அடிமட்ட முட்டாள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிவைன் பீயிங்கை வாழ்க்கையில் வேணான்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த பர்சன் அந்த தப்பு ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரியலைசேஷனும் வந்துருச்சு. இதுக்கு மேலே காமிக் ஏதாவது ட்ரை பண்ணாங்க டிவைன் இன்டர்வென்ஷன். இதை தான் நான் கேட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட. ஹவு கம்யூனிகேஷன் வருது. இந்த பர்சன் வந்து எவ்வளோ சிரமப்பட்டாலும் எத்தனை தடை வந்தாலும் உங்ககிட்ட பேசியே தீருவாங்க. கிங் ஆஃப் கப்ஸ். நீங்கள் மார்னிங் ரீடிங் பார்த்துருந்தீங்க, இதே கிங் ஆஃப் கப்ஸ் தான் வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராகன் எனர்ஜி, ப்ரொடெக்டர், வாரியர். இந்த பர்சன் கண்டிப்பாக உங்ககிட்ட காதலை சொல்கிறதையோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலையோ இனி ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜி. இந்த பர்சன் உங்ககிட்ட வந்தே தீருவாங்க, காதலை சொல்லியே தீருவாங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கல அதெல்லாம் செகண்டரி. இந்த பர்சன் உங்ககிட்ட காதலை சொல்ல போகிறாங்க. சூஸிங் யுவர் பாத். ஆல் இஸ் பாசிபிள். இந்த பர்சனுக்கு தெரியும் இந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த எண்ட் அவங்க உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சரியான பாதையில் இப்போ தான் போகவே ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள், பிகின் நவ். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க, இப்போ நீ ஆரம்பிச்சேன்னா உன்னோட பாதை இங்கே தான் போய் நிற்கும். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிளாரிட்டி தான் டிவைன் இன்டர்வென்ஷன். இதுவெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யுவர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நீங்கள் துரத்தலை, நீங்கள் சேஸ் பண்ணல. இந்த பர்சன் என்ன மாதிரி வழியில் இருக்காங்க? இந்த பர்சன் பாஸ்ட்டில் ஒரு பச்சோந்தி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கோழை, பச்சோந்தி, பீப்புள் ப்ளீஸர், இந்த மாதிரி ரொம்ப கேவலமான லோ வைப்ரேஷன் எனர்ஜியில் இருந்தாங்க. அதெல்லாம் உங்களை இழக்கிற வரைக்கும் தான். இந்த பர்சனுக்கு கல்யாணமே இருந்தாலும் தே ஆர் கம்மிங். ஐ ட்ரஸ்ட் யூ டு கேர் ஃபார் மை ஹார்ட். இந்த பர்சன் வந்து உங்களை நம்ப போகிறாங்க. ஏன்னா இந்த வழிக்கு அப்புறமும் அவங்க வந்து உங்ககிட்ட காதலை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க காதலையும் அன்பையும் அவங்க மனசையும் நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு இன்னுமே அந்த பர்சன் நம்புகிறாங்க. அதனால தான் எந்த சூழ்நிலைக்கு இந்த பர்சன் போயிருந்தாலும் சரி இந்த பர்சன் திரும்ப வராங்க. அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருந்தாலும் சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்குது, நோ, தே ஆர் நாட் ஸ்டாப்பிங். இன் மை வீக்கஸ்ட் மூமெண்ட்ஸ் ஐ எம் டெம்ப்டட் டு கால் யூ ஆர் டெக்ஸ்ட் யூ. இந்த பர்சன் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்கும்போது உங்களோட ஞாபகங்கள் அவங்களுக்கு வரும்போது உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை ஞாபகப்படுத்திக்கும் போது இல்லைனா இந்த மாதிரி காமிக் எனர்ஜி ஏதாவது பொய்யை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஐ விஷ் ஐ குட் டேர்ன் பேக் டைம் அண்ட் மேக் திங்ஸ் ரைட். இப்போது வருத்தப்படுறாங்க, இதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், உன்னோட ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பேன் அப்படின்னு. இதுதான் இப்போது இந்த வீக்கஸ்ட் மொமெண்ட் எப்போ வரும், எப்போல்லாம் அவங்க வீக்காக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன் மை வீக்கஸ்ட் மொமெண்ட் ஐ எம் டெம்ப்டட் டு கால் ஆர் டெக்ஸ்ட் யூ. உனக்கு கூப்பிட்றதுக்கும் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கும் நான் வந்து இட்ஸ் லைக் இன்னைக்கு மார்னிங் ஆக்சுவலாக ரீடிங் இது தான். அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இது தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த எனர்ஜிலேருந்து அங்கே தான் ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. ஸோ வாட்ச் தட் ரீடிங். அங்கே இருக்குது உங்களுக்கு விடை. இந்த பர்சன் உங்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போது திருந்தி உங்ககிட்ட வந்துட்டுருக்காங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? இம்மிடியட்டாக என்ன பண்ண போகிறாங்க? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபர்ஸ்ட்? பிகின் நவ். நீங்களும் உங்கள் பாதையில் நிற்கவே நிற்காதீங்க. உங்களோட பாதை எது? ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். ஐ நெவர் வாண்டட் டு see you cry. உங்களை அழ வைக்கணும், அழ வச்சுட்டு இப்போ சொல்கிறாங்க உன்னை அழ வைக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை அப்படின்னு. இம்மெச்சூரிட்டி. அதான் நான் சொல்கிறேன், கோழத்தனம், பீப்புள் ப்ளீஸர், இந்த அப்பா அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது, கேவலமாக நடந்துக்கிறது, இந்த எல்லா வேலையும் பார்த்தாச்சு. பேஜ் ஆஃப் ஃபெதர்ஸ், பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் ஸ்டாக் பண்ணுறாங்க உங்களை. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு அந்த பர்சனுக்கு தெரியும் ரைட் நவ். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது கூட இந்த பர்சனுக்கு தெரியும். மேபி அவங்களும் நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கலாம். இருந்தால் வெல் அண்ட் குட். அவங்களுக்கும் தெரிய வரும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. இந்த சேரியட் மூமெண்ட், வாவ். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து காதலை சொல்ல போகிறாங்க. டைம் லைன் பார்த்துருவோம், சயின்ஸ் பார்த்துலாம். ஐ ஹவ் டைம் 1 minute. சயின்ஸ் பார்க்கலாம், அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்ட்டில் இந்த பர்சனே ஒத்துக்கிறாங்க அவங்க ஒரு பச்சோந்தி அப்படின்னு. ஆனால் வந்து ரியலைசேஷன் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த சயின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் கிட்டேருந்து நீங்கள் கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 3 ரொம்ப முக்கியம். ஓ மை காட். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தெரியும் எல்லாத்துக்கும், ஷிப்போட வீல். ஸோ மூமெண்ட் அகெயின். இது வந்து பார்க்கறது ரொம்ப ரேர். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வீல், இது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். காதல் உங்களை நோக்கி திரும்பிட்டுருக்கு. க்ரீன் பட்டன். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் செக்யூர்டு கனெக்ஷன். ஸோ இது டிவைன்லி ப்ரொடெக்டட். உங்கள் காதல் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் அட்டாக், இந்த மாதிரி அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராமாலேருந்துலாம்
உங்கள் காதல் கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டட். உங்கள் காதல் மலர்றதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள் சாம்பியன். இது வந்து செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் காதல் வந்து செலிப்ரேஷன் நோக்கி போயிட்டுருக்கு, செலிப்ரேஷன் ஃபேஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஐ திங்க் யூ கேன் see this பியூட்டிஃபுல் சார்ம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு சைன். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ வைன் கிளாஸ், ஐ ஹோப். ஸோ வைன் கிளாஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாஸ், யூ ஆர் த ஸ்டார். உங்களை நோக்கி வரதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. ஷைன் 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 பிரைட், இதுலேயும் அதே வார்த்தை தான் இருக்கும், ஷைன். ஓ, நழுவ விட மாட்டேன் அப்படின்னு உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. நான் இல்லை, என்ன ஆனாலும் சரி உன்னை நான் நழுவ விட மாட்டேன்றாங்க. இட்ஸ் லைக் ஐ திங்க் உங்களால் படிக்க முடியும்னு பாஸ் பண்ணி பாருங்கள். ஷைன் பிரைட். ஓகே, பா. ஜெய் சராம், காட் பிளஸ் யூ.